இன்னைக்கு எபிசோட்ல இனியா ஜெனி ரூம்ல குட்டி பாப்பாவோட விளையாடிட்டு இருக்கா. செலியன் ரூம்க்கு வந்தது இனியா பாப்பாவை வெளியே தூக்கிட்டு கிளம்பிட்டா. செலியனும் ஜெனியும் பேசிட்டு இருக்கும்போது செலியன் ஆபீஸ் குரூப்ல இருந்து மெசேஜ் வருது. செலியன் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் பாண்டிச்சேரி ட்ரிப் போறோம்னு சொல்றான். ஜெனியும் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறா. செலியனும் மறந்துட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்றான். எங்க போறதா இருந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம், நீ ட்ரிப் எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம்னு ஜெனி சொல்றா. இப்பயே உன் கொலிக்கு ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு அவளும் வெளியே கிளம்பிட்டா. இனியா அவ தாத்தா பாட்டியோட பேசிட்டு இருக்கா. கோபி இன்னைக்கு எப்படியாவது விஷயத்த சொல்லிடணும்னு நினைக்கிறாரு. பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க வெளியே போலாம்னு கூப்பிடுறாரு. பாட்டிக்கு ஒரு போன் கால் வருது. உங்க பேசுறத கேட்ட கோபி செலியன் குழந்தைக்கு பேர் வைக்க போறோமான்னு கேக்குறாரு. பாட்டியும் நாளைக்கு தான் பேர் வைக்க போறோம், நீ எங்கேயும் போயிடாத, தாத்தாவா பொறுப்பா ஃபங்க்ஷன்ல இருன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏதோ பேசணும்னு சொன்னியே என்னன்னு கேக்குறாங்க. கோபி அது இப்போ சொன்னா சரியா இருக்காது, நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாரு. இனியா பாக்யா கிட்ட வெளியே போகணும்னு சொன்னேன்ல, எப்ப போலான்னு கேக்குறா. கோபி நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. கோபி இனியா கிட்ட திடீர்னு உனக்கு ஒரு தம்பியோ பாப்பாவோ வந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. இனியாவும் அது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்ல, நீங்க என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. நீங்க ஏதாவது குழந்தைய தத்தெடுக்க போறீங்களா, இல்ல மையுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா, அவங்க அம்மா இங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா. கோபி இனியா கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் குட்டி தங்கச்சி பாப்பா இருக்காங்களான்னு கேக்குறாரு. அவளும் அப்படிலாம் இருந்தா கன்றாவியா இருக்கும்னு சொல்றா. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு 10 வயசுல தம்பி இருக்கான், அதுக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை ஓட்டுவாங்கன்னு சொல்றா. கோபி பசங்க கூட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகு, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றாரு. அதுக்கு இனியா எல்லாரையும் உங்களை மாதிரி நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டா. கோபி அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு. அதுக்கு இனியாவும் எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணீங்க, இப்போ அம்மா முன்னாடியே ஒரே வீட்டுல இன்னொரு ஒய்ஃபோட இருக்கீங்க, அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு எங்களுக்கு மட்டும் நீங்க எப்படி நல்ல அப்பாவா இருக்க முடியும்னு கேக்குறா. ராதிகா பிரெக்னண்டா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா இனியா என்ன நினைப்பான்னே தெரியலையேன்னு கோபி யோசிக்கிறாரு. பாக்யா ஜெனிக்காக ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. ராதிகாவும் அவங்களுக்கு ஜூஸ் போட வராங்க. ராதிகா ஜூஸ் போடும்போது பவர் கட் ஆயிடுது. அதனால பாக்யா ஜெனிக்கு போட்ட ஜூஸை ராதிகாவுக்கு கொடுத்துடுறாங்க. செல்வியும் எதுக்கு அவங்களுக்கு போய் ஜூஸை கொடுத்தீங்க, நல்லவங்களா இருக்கலாம் ஆனா இவ்வளோ நல்லவங்களா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க.